ஏன்னா உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ செஞ்சோம் பார்த்தீங்களா நித்யானந்த தியானம். இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நிமிஷத்தில் பிரிஸ்க் வந்துடும். உடனே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு. அந்த மூச்சையே கவனிக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி மூச்சை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம். இப்படி இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோவையோ சைக்கிளையோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போகிறது நாம தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மூச்சை பயன்படுத்திக்க தான் செய்கிறோம். கவனிக்கிறது மனசால மேலேயும் கீழேயும் கவனிக்கணும். அப்போ தான் அந்த காந்தம் ஊடுருவறத மனதால் உணர முடியும். ஏன்னா மனம் போயிட்டு வந்துச்சுன்னா தான் காந்த சக்தி சீராக உடம்பு முழுசும் இருக்கும். அதனால் நித்யானந்த தவத்தில் இழுக்கும்போது கீழேன்னு மேலே கவனிக்கிறீங்க, விடும்பொழுது கவனிக்கிறீங்க. ஒரு 4-5 தடவை மட்டும் மூச்சோடு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசாலேயே மேலேயும் கீழே போயிட்டு வரணும். இது நல்ல பலன் கிடைக்கும். ஆரம்ப சாதகர்கள் மட்டும்தான் மூச்சோடு செய்யணும். கொஞ்சம் நம்ம நல்ல தவத்தில் வர வர மனதாலே செஞ்சு பழகிக்கணும். இப்போ நம்ம காலையில் என்ன பார்த்தோம்? இப்போ இங்கே உட்காந்துருக்கிறது எல்லாரும் யார் தான் உட்காந்துருக்கோம்? இறைநிலை தான் உட்காந்துருக்கு, இறைவன் தான். இப்போ நமக்கு இடையில இருக்கிறதும் யார் தான்? இறைவன் தான். எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கு? காந்த சக்தியாக. காந்தம் அப்படின்னதுல மகர்ஷி சிரிப்பாக சொல்லுவாங்க, காலை வாரிட்டு கந்தன்னு ஆக்கிட்டாங்க. கந்தன் யாருக்கு பிறந்த கடவுள்? சிவனுக்கும் சக்திக்கும். பார்வதினால சக்தினா. விநாயகர் சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தவங்க கந்தன்னு சொன்னீங்க. விநாயகர்னோட பார்வதிக்கும் சிவனுக்கும் ரிவர்ஸில் போகுது. 2 பேருமே. முதல் குழந்தை யார்? விநாயகர், பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பிறந்த குழந்தை கந்தன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டோமா நம்ம? இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்தோம் பாருங்க, சிவத்துலேருந்து சொல்லலை ஆரம்பிச்சிட்டாலே சக்தி. சிவத்துலேருந்து சக்தி வெளியில் வந்தோடனே விண்ணு சேரும்போது என்ன வந்துச்சு? பஞ்சபூதங்கள். 5 கரத்தனை. பஞ்சபூதங்கள் எத்தனை? 5. அப்போ 5 பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாற்றங்கள். பஞ்சபூதத்தையும் தன்மாற்றத்தையும் பிரிக்கவே முடியாது. காற்று இருக்குன்னா ஓசை இருக்கும். நம்மளால் பேசுகிற ஓசையை மட்டும் நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். நீங்கள் மைனூட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா காற்றினுடைய ஓசையை கூட நம்ம கேட்கலாம். அதே மாதிரி தன்மாற்றமும் பஞ்சபூதமும் அது தன்மாற்றத்தையும் என்ன பண்ணாங்க? விநாயகர் 5 கரம் அப்படின்னு வச்சாங்க. அதுக்கப்புறமா 5 தன்மாற்றம், அழுத்தம், சுவை, வாசனை, பார்வை, கேட்குறது. 5 போக இந்த 5ஐ உணர்ந்துக்கிறது எது? நம்மளுடைய மனம் தானே. அப்போ இதே காந்தம் தானே மனமாகவும் செயல்படும். அப்போ 6 அப்படின்னு வரும்பொழுது அந்த உணர்வுகளை வச்சு என்ன பண்ணினாங்கன்னா, அந்த எத்தனை சிவன் பார்வதிக்கு எத்தனை தலை கொண்ட பிள்ளையாம்? 6 தலை கொண்ட ஆறுமுகன் கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தத்தை தான் கந்த கடவுள் அப்படின்னாங்க. அந்த கந்த கடவுளுக்கு எத்தனை தலை? 6 தலை. நம்மளும் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம், 6 முகம் எப்படி நம்ம ஒரு தலையே வச்சு படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, கேட்கல. அப்படியா எதுக்காக 6 தலையை கொடுத்தாங்கன்னா, அப்படியாவது 6 தலையை இவர் எப்படி வச்சுட்டு படுப்பார், இல்லை 6 தலை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாங்க. நாம் எல்லாம் என்ன பண்ணி நாம் என்ன இப்போ நமக்குள்ளே உடம்பு தானே, இப்போ இதுக்கு தானே 35 வயசு 40 வயசு 50 வயசு. ஆன்மா உள்ளே இருக்கே, இது அப்படியே பின்னோக்கி வந்தால் அங்கேருந்து தானே வந்திருக்கு. நம்ம ஒன்றுத்தையுமே கேட்கலை. மகர்ஷிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, சாமிஜி சாமி கோயில் கட்டி வச்சாங்க சரி, சாமிக்கு வழிபாடு நடத்துனாங்க சரி, அந்த சுண்டல் பொங்கல் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. மகர்ஷி சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளை கூப்பிட்றதே கஷ்டமாக தானே இருக்காங்க. எத்தனை நாள் சொல்லி அதுக்கப்புறம் தானே வந்திருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் உடல் உழைப்பு. இப்போ எல்லாம் மிஷின் செஞ்சால் கூட நம்மளால் மன்றத்துக்கு வர முடியும். அடிக்கடி சொல்லும்போது கஷ்டமாக இருக்குல்ல, இதை வேறு வர முடியல. ஏன்னா இதுதான் இயல்பு வாழ்க்கையில், உண்மை தான். வர முடியல, மெஷின் லைஃப்லேயே வர முடியல. அப்போல்லாம் எல்லாமே அவங்க கைகளால் தான் செய்யணும். ஒரு கேஸ் எல்லாம் திருவுனாலாம் எரியாது. விறகு வெட்டிட்டு வரணும், நெல் எடுத்துகிட்டு வரணும், வச்சு அரைக்கணும், ஊதணும், இவ்வளோ வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் அவங்க ஆண் பெண் 2 பேருமே போவாங்க. பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. படிப்புலாம் கொஞ்ச நேரம் தான், குறைச்ச நேரம் தான் அனுப்புவாங்க. இப்போ நாள் முழுசும் வேலை செஞ்சுட்டு வாங்க ஆன்மீகத்தை தரேன், இறைவனை உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் வருவாங்களா? அடுத்தது என்ன செய்யணும்? நைட்டுக்கு சமைக்கணுமா இல்லையா, சாப்பிடணுமா இல்லையா? கூப்பிட்டு பார்த்தாங்க, வரவே இல்லை. அப்போ எதனால் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா,
வேலை செஞ்சுட்டு வந்தாக்க நைட்டு திருப்பி உணவு தயாரிக்கணும். ஒரு வேளை தான். இப்போ நம்மளாட்டம் 4 வேலையெல்லாம் சமைக்கிற வேலையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி வீட்டில் சாயங்காலம் தான் சமைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் தான். காலையிலையும் தண்ணி சாதம், மத்தியானமும் தண்ணி சாதம் தான். அப்புறம் நைட்டு தான் சமைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உணவு தானே அவங்களுக்கு இவங்க ஆன்மீகத்தை பெறுவதற்கு, இறைவனை உணர்ந்து கொள்வதற்கெல்லாம் ஒரு தடையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, நீ வந்து நான் சொல்கிறத கேளு, நான் போகும்போது உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு வந்தது தான். சுண்டல், பொங்கல் இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டா சாப்பிட்டு போயிடுவாங்க. அவர் அந்த அன்பர் எப்படி கேட்டார்னா, கொடுக்குறதான் கொடுக்குறாங்க இந்த சுண்டல் பொங்கல்லாம், அது முன்னாடியே கொடுத்துட வேண்டியதானே, ஏன் பின்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் மகர் சொன்னாங்க, முன்னாடியே கொடுத்துட்டா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திரும்ப தூங்க போயிடுவாங்களே, அவரை இறைஞானத்தை போதிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, எப்படியும் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு உட்கார்ந்தாவது கேட்பாங்க. இப்போ காலையில் சொன்ன மாதிரி எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் வாசனை ஒட்டிட்டு வர மாதிரி உள்ளே போச்சோ இல்லையா, ஆழ் மனத்துலையாவது போய் பதியும் இல்லை, மேல் மனத்தில் தான் பதியாது, ஆழ் மனத்துலையாவது பதியும் இல்லையா, அதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க. சரி, அது தெருவில் உட்காந்து உபதேசம் பண்ணுறாங்க, அவங்க முடிஞ்சவொன்னே கொடுக்குறாங்க. சரி, இப்போ இறை உணர்வு பெறணுமே, கோயில் எல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? இப்போ நம்ம பார்த்தோம், நம்மள்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னா காந்த சக்தி, அதான் கந்தன் அப்படின்னு மாற்றினாங்க. ஏன் கந்தன் வந்துச்சுன்னா 6 வேலையை செய்யுது. அழுத்தம், சுவை, மனம், ஒளி இதோட மனமாகவும் செயல்படுது. அப்படிங்கும்போது 6ஆக அந்த காந்தம் தான் செயல்படுது. இதையெல்லாம் இறைநிலை தான் நானாக வந்து காந்தமாக செயல்படுதுங்கிறதே உணர்ந்துக்கிறதே இதுதான், நம்மளுடைய மனம்தான். இப்போ இந்த காந்தம் எங்கேயுமே ஊடுருவக்கூடியது அப்படிங்கிறதே உணர்ந்தாங்க. அதனால் கந்த கடவுளுக்கு பாம்பு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஏன் பாம்பை கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கேயுமே அது ஊடுருவும். பாம்பு பாருங்கள் வளைஞ்சு போகும். இப்போ நீங்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் கதவை சாத்தி வச்சுட்டு செஞ்சாலும் சரி, ஜன்னலையெல்லாம் அடைச்சிட்டு செய்கிறோமா இல்லை? இப்போ சிட்டியில் வந்து கதவை திறந்து வச்சுட்டுலாம் செய்ய முடியாது. என்னைக்காவது அந்த சந்தேகம் சில பேருக்கு வந்திருக்கலாம், கதவையெல்லாம் சாத்திட்டோமே, ஜன்னலையெல்லாம் சாத்திட்டோமே, நமக்கு ஆற்றல் கிடைக்குமான்னு. அது பாய்ம பொருள், சுத்த வெளியே பாய்ம பொருள்னால் காந்தம் அது பாய்ந்து வரும், எல்லாவற்றிலையும் ஊடுருவி வரும். அது சொன்னால் புரியுமா அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு? அதனால் கந்தனுக்கு என்ன போட்டாங்க, பாம்பு மாதிரி போடுறது. அப்புறம் மயிலை போட்டாங்க. காந்தம் மெதுவாக போகுமா இல்லை வேகமாக போகுமா? யமனுக்கு பாருங்கள் எருமையை போட்டாங்க. முருகனுக்கு பாருங்கள் எவ்வளோ யோசிச்சுருக்காங்க பாருங்கள், வேகமாக போகக்கூடியது. அப்போ மயிலும் பாம்பும் துணைன்னெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். சேவல்லாம் போட்டது. அப்புறமா கதையை இது பண்ணிட்டாங்க, அரக்க குணத்தை அழிச்சோன்னா அவர் அப்படி இங்கேயும் பிடிச்சிட்டாருன்னா. பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மயிலும் இதுவும் கொடுப்பாங்க. வேல் வந்து அது காயக்கல்பத்தில் சிறப்பு பயிற்சி போது கேட்கணும். ஏன்னா இப்போ இந்த உயிரினத்தை, அப்போ காந்தம் எங்குமே ஊடுருவக்கூடிய ஒன்று. அப்போ நம்ம உடலுக்குள்ளாகவும் இருந்து இயங்குது. நம்மளை சுற்றிலும் இருப்பது எதுதான், காந்த சக்தி. ஏன்னா சுத்தவெளி இல்லாத இடமே இல்லை. சுத்தவெளி எங்கெல்லாம் இருக்கோ அப்போ தண்ணீருக்கம் நடக்கும், இறைத்துகள் கூடும், விண்ணு உற்பத்தியாகும், பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும். அது அப்படியே நமக்கு அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக மாறிக்கொண்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றியும் அதே காந்த சக்தி இருக்குது, நமக்குள்ளாகவும் அந்த காந்த சக்தி இருக்குது. வெளியில் இருக்கிறதையெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அதனால் அதெல்லாம் வான் காந்தம், பர ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத என்ன சொன்னாங்கன்னா ஜீவ காந்தம். சயின்ஸ் வந்தோன்னா ஜீவகாந்தம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜீவ ஆத்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமாத்மா, ஜீவாத்மா. அந்த பரம்தான் ஆத்மாவாக எங்குமே நிரம்பி இருக்கு. அதே ஆத்மா தான் நம்ம உடம்புக்குள்ளாக ஜீவனாக இருக்குது, ஜீவ ஆத்மா அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சாங்க. அப்போ வெளியிலே இருக்கிறது தான் நம்ம உடலுக்குள்ளாகவும் இருக்குது. இப்போ இங்கே குறையுதுன்னா அது உள்ளே வரணுமா இல்லையா? இப்போ நீங்கள் தண்ணி இருக்குது, பயிரை போடுறீங்க, 2 மணி நேரம் கழித்து பார்த்தா என்ன ஆயிடுது, இந்த பயிருக்குள்ளே தண்ணி ஊடுருவுதா இல்லையா? அப்போ நாமெல்லாம் எதுக்குள்ளே இருக்கோம், ஆகாச களத்துக்குள்ளே இருக்கோம். ஆகாச களம் சும்மா இல்லை, காந்த களமாக இருக்குது. நம்ம உடம்பை நடத்துவதும் எது, மனதை நடத்துவதும் எது, காந்தம் தான். கண்ணால் பார்க்குறேன்னா காந்த கரையிறதுனால தான் பார்வை, காந்த காது வழியாக கரையிறது தான் ஓசை, காந்த புலன் வழியாக அந்த தோல் வழியாக கரையிறது தான் யாராவது தொட்டால் அழுத்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ காந்த கரையுது இல்லை, கரைஞ்சி செலவானோடனே உள்ளே வரணுமா இல்லையா? எப்படி பயிர் காஞ்சதை உள்ளே போட்டோன்னு தப்புன்னு அது உறிஞ்சிக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளே இருக்கோன்னா உள்ளே அந்த காந்தம் போகணுமா இல்லையா? ஆனால் என்ன ஆகி போய்டுறோம், கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சோம் இல்லாட்டி ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஆகி போய்டுறோம், நம்ம
சோர்ந்து போயிடுறோமே. எதனால்? என்ன காரணம்னா அது வர்றதுக்கு உள்ளே எத்தனைக்குது. நாம் எண்ணத்தை போட்டே, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் பார்த்துருந்தா கூட திருப்பி அம்மா தமிழில் வந்து போட சொல்லி பாருங்க. காந்தம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களே அந்த காந்தத்தை வர்றதை வாரி வாரி இறச்சிடுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. உள்ளே வராமையெல்லாம் தடுக்க முடியாது. அதில் வந்து உள்ளே வர்றதை தடுக்குதுன்னு போடுது. உள்ளே வர்றதை தடுக்கவே முடியாது. அது அப்பப்போ வர வர நாம் என்ன பண்ணுறோம், தேவையற்ற எண்ணங்களாக வாரி இறச்சிட்டே இருக்கோம். வாயால் செய்யலை, கண்ணால் பார்க்கல, கைகளை புலன்களை இயக்கலையே தவிர மனதை இயக்கி கொண்டே இருக்கிறதுனால வர்ற காந்தம் நமக்கு வீணாக செலவாகி கொண்டே இருக்குது. அதனால இருக்கிற இங்கே உடலை நடத்துவதற்கான காந்தமும் குறையும் போது தான் ரொம்ப படுத்து போயிடுவோம். நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஓரளவுக்கு வேலை செய்வோம், சோறு வந்தால் தூங்கி எந்திரிச்சா திருப்பி பிரிஸ்காகி செஞ்சுருவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சு கூட பிரிஸ்காக மாட்டாங்க. என்னென்னா இங்கே பிடிச்சி வச்சுக்கிற அந்த குழம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவே அளவில் குறைஞ்சிருக்கும். பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் வேண்டிய அந்த லிக்விடும் குறைச்சிருக்கும். இன்னும் ஒன்று, வர்றதையும் தேவையில்லாமல் கவலை, பயம், வெறுப்பு, பல வகையான தேவையற்ற குணங்கள்னால நம்ம வெளியேற்றி கொண்டே இருக்கோம். இப்போ அந்த காந்த சக்தி வற்றி போயிடும்போது தான் உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம். அது எப்படி உடலில் நோய் வர்றதுக்கும் உள்ளத்தில் கலங்கம் வரும்? அது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம உடம்பை இயக்கிறது காந்தம். விண்ணு தானே சுழலும்போது காந்தம் வருதுன்னா, இப்போ 2 விண்ணு சேருது அப்படின்னு சொன்னால் காற்று களம்னு சொன்னோம். 3 விண்ணு சேருதுன்னா திருப்பியும் விண்ணை பிடிச்சிக்கிறீங்களே, விண்ணுங்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லாட்டி நீங்கள் அடிக்கடி இப்படி கேட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அது நீங்களாகவே மாறிடுவீங்க. அப்போ இந்த களத்தில் என்ன ஆகுதுன்னா, அதே காந்தம் மின்சாரமாக மாறுது. இப்போ இதுக்குள்ளேயெல்லாம் வர்றது என்ன, மின்காந்தமாக மாறுது. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, நீரும் நிலமும், அதில் அந்த காந்தம் செயல்படும் போது கெமிக்கலாக மாறுது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தானே கெமிக்கலாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், உங்கள் உடம்பு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, கால்சியம் டேப்லெட் எடுத்துங்க, அயன் குறைஞ்சிருச்சுன்னா இது சாப்பிடுங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நீர் என்னவாகுது, அதில் உள்ள விண்ணு கரையும் போது நமக்கு ரசாயனத்தை கொடுக்குதா இல்லையா? இந்த ரசாயனமாக மாற்றுவதற்கும் என்ன வேணும், காந்தம் தானே வேணும். காந்தந்தான் திணிவு பெறும்போது மின்சாரம், இன்னும் திணிவு பெறும்பொழுது ரசாயனமாக மாறுது. விண்ணு தான் திணிவு பெறும்போது காற்று, திணிவு பெறும்போது வெப்பம், திணிவு பெறும்போது நீர், நிலம். அப்போ அதுதானே காந்தமாக மாறுது. காந்தம் திணிவு பெறும்போது மின்சாரம், மின்சாரம் திணிவு பெறும்போது ரசாயனம். அப்போ இந்த ரசாயனத்தில் மாற்றம் வரும்போது தான் உடல்நலக்குறைவும் வருது, நமக்கு மனக்குழப்பமும் வருது. மென்டலி டிஸார்டர்னா என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் இம்பேலன்ஸ். உடலில் நோய் வந்தால் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ காந்தம் குறைஞ்சிருச்சுனாலே ரசாயனத்துலேயும் குழப்பம் வந்துடும். இது இல்லாமல் தனித்து விண்ணு ஓடுறதுல ஒரு காந்த இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நமக்கு குழப்பம் வந்துடும். சரி, உடம்புல தான் குழப்பம் வருது அப்படின்பா, இது விண்ணின் கூட்டு, உடம்புல குழப்பம் வருது. இப்போ நம்ம தனித்து இல்லையே, எதுக்குள்ளே இருக்கோம், இயற்கைக்குள்ளேயே இருக்கோம், சுகமாக இருக்கோம். எப்படி ஒரு தொட்டிலில் குழந்தைய போட்டு ஆட்டினோம்னா ஆடுமோ, அதுபோல் நம்ம தொட்டில் மேலே பூமி மேலே நீங்கள் ரசித்து பாருங்கள். அந்தரத்தில் பூமியில் அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம் நம்ம. அப்போ இந்த இயற்கையில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மள்டேருந்து எப்படி நம்ம உடம்புலேருந்து விண்ணு கரைஞ்சால் அலை வருதோ, காந்தம் வருதோ, அதுபோல் எல்லா பொருள்லேருந்தும் அலை வருமா வராதா? பக்கத்து வீட்டில் குழம்பு வச்சா வாசனை வருமா வராதா? 5வது வீட்டில் குழம்பு வச்சா கொஞ்சமாக வரும். அடுத்த தெருவில் வச்சா நமக்கு தெரியல, இல்லை வாசனை வரலையா? நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ எறும்புக்கு பாருங்கள், எத்தனை கிலோமீட்டரில் வச்சாலும் வெள்ளத்தை தேடி போயிடுதா இல்லையா? இங்கே பொந்து வச்சுருக்கோம், பார்த்தா அது அப்படியே வர வழியை பார்த்தா அடுத்த தெருவில் கூட கொண்டு போய் அது அந்த சர்க்கரையெல்லாம் எடுத்து வச்சுக்கும். அதுக்கு மட்டும் வாசனை தெரியுதா இல்லையா? ஏன்னா அது இயற்கையோட ஒத்து வாழுது. இப்போ மைல்டான ஸ்மெல்லெல்லாம் அதுக்கு வந்து தெரியுது, நமக்கு தெரியல. ஆனால் எங்கே வச்சாலும் எந்த ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து அலை என்பது வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த இரும்பில் அலை வருதா இல்லையா? வருது, உத்து பார்த்தா தெரியும். இப்போ உத்து பார்த்தீங்கன்னா என்னோட எச்சி பட்டு எச்சி நாட்டம் தான் அடிக்கும். ரொம்ப இங்கெல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா இரும்பு துரு ஸ்மெல்லு நமக்கு வரதான் செய்யும். இன்னொன்று, நம்ம பார்க்க தான் அந்த பொருளெல்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே காந்தம் செயல்பட்டு கொண்டே இருக்குது. அது பழமாக இருக்கட்டும்,
இந்த மைக்குக்குள்ளே இறைவன் செயல்பட்டு காந்தம். இறைவனுடைய செயல் எப்படி இருக்குது? காந்தமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இறைவன் வேலை செஞ்சிட்ருக்காரா இல்லையா? செஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு காலத்தில் மைக்கு என்ன பண்ணுது? துரு பிடிக்குது, மண்ணோட மண்ணை ஆயிடுதா இல்லையா? பழத்தை நீங்கள் பறிச்சுட்டு வந்து வைக்கிறீங்க, அதில் செயல்பாடே இல்லைன்னு வச்சுங்க, அப்படியே தானே இருக்கணும். ஆனால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கலர் ஆகுது, ஆரஞ்சு கலர் ஆகுது, அப்புறம் கனியுது, அப்புறம் அழுகி போகுது. அழுகி போனோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அது ஒன்றுத்துக்கு பயன்படாத தூக்கி போட்டுடுறோம். ஆனால் அங்கே இறைவன் அதை உடலை என்ன பண்ணிடுறாரு? அழுகி போனது நமக்கு தான் பயன்படலையே தவிர, அந்த அழுகி போன மாம்பழத்துக்குள்ளே இருந்த கொட்டை தான் பெரிய மாமரமாக வந்து பல மாங்கனிகளையே தருது. அப்படி தானே யோசிச்சுக்கோங்க. எதுவுமே வீணாக போகிறதே இல்லை. மீண்டும் சுத்த வெளியாக மாறுது, சுத்த வெளியிலேருந்து மீண்டும் எல்லாமே வந்து கொண்டே இருக்குது. இப்போ அந்த முறையில் பாருங்கள், நம்ம ஒரு காந்த களத்துக்குள்ளே இருக்கோம், நமக்குள்ளாகவும் காந்தம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோமா இல்லையா? அவற்றிலிருந்து ஆற்றல் வருமா வராதா? பார்க்குறோம்ல. நம்மளுடைய தலைமை கோள் எது? சூரியன். சூரியன்லேருந்து வெடித்து செதறி வந்தது தான் சூரியனை மையமாக வச்சு சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோள்கள்லேருந்தும் ஆற்றல் வருமா வராதா? அதுலேருந்து அலை வருமா வராதா? காந்தம் தானே திணிவு பெற்று ரசாயனமாக மாறுதுங்கிறோம். அப்போ கோள்கள்லேருந்து வர ஆற்றலும் நம்ம உடம்புல மோதும் பொழுது ரசாயனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா கொடுக்காதா? இப்போ யாரையாவது பார்த்தாலே நம்ம உடம்புல இருக்கிற ரசாயனம் என்ன ஆகிடுது? பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சு எரியுதுன்னு சொல்கிறோம் உடம்பையில் வைத்த. அப்போ ரசாயனம் மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம நினச்சாலோ இல்லை ஒரு உணவை ஒவ்வாத உணவை சாப்பிட்டாலோ ரசாயனம் மாறுது ஒன்று. இதெல்லாம் வந்து நம்மளுடைய செய்கை. இது இல்லாமல் நம்ம அந்த இயற்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இயற்கையிலேருந்தும் காந்தம் வருது. இது இல்லாமல் அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த கூட்டு இருக்கு இல்லையா, கோள்கள் நட்சத்திரங்கள், அதுலேருந்தும் நமக்கு வந்து காந்தம் வந்து கொண்டே தான் இருக்குது. அதுவும் நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ உடல் அளவுலேயோ மனது அளவுலேயோ நமக்கு வந்து நோய்களோ துன்பங்களோ குழப்பங்களோ வரும். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, இருக்கும். அதை எந்த முறையில் அப்ரோச் பண்ணுறோமோ அந்த முறையில் தான். அது பொருளாதார சீர்கேடாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்ம அறிவை கொண்டு அதை எப்படி சரி செஞ்சுக்கிறதுன்னு தெரியாததுனால தான் நமக்கு எல்லா குழப்பங்களுமே வருது. அறிவை கொண்டு சரி செய்யணும்னா இந்த காந்தத்தை புரிஞ்சுக்கணும். காந்தத்தில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் மனதில் ஒரு பய உணர்வை தூண்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சில பேர் கடனை வாங்கியே பொருளாதாரத்தை அதை லாஸ் பண்ணிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை தேவையே இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். நல்லா இருந்தவர் மென்டலி ஆன மாதிரி இருப்பார். சில பேருக்கு வந்து உடல்நல குறை வரும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இந்த காந்த சக்தியில் ஏற்படுற கோளாறுகள். அப்போ காந்த சக்தியை அவங்க உணர்ந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த காந்த சக்தி மேலே இல்லை. இப்படி சாதாரணமாக சொன்னால் நமக்கு தெரியாது. இப்போ புதுசாக வந்தவங்களுக்கே உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதே. அப்போ இந்த மென்மையான ஒரு அருவமான சக்தியை உணர்ந்துக்கணும் அப்படின்னா சாதாரணமாக முடியாது. அப்போ நமக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய புலன் உணர்வை எது அனுபவிக்குது? நம்ம பார்க்குற இந்த ஃபிசிக்கல் பாடி, இதான பரு உடல். அப்போ பரு உடலை நடத்துவது எதுன்னு அடுத்தது தெரிஞ்சுக்கணும். எது நடத்துது? உயிர் தான், ஆகாச சக்தி தான் நடத்துது. அப்போ நுண்ணுடல் இருக்குது. இந்த நுண்ணுடலையும் பரு உடலையும் எது தெரியுமா நடத்துது? அந்த காந்தம் தானே ஆற்றலை. இந்த உயிர் சுற்றுறதுனால தான் காந்தம் வந்தால் கூட அந்த காந்தம் தானே உடம்புக்குள்ளே ஓட வைக்குது. ரெண்டையுமே அது செய்யுது. அப்போ அதுதான் ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா? பதிவுகளோட எப்பொழுதும் இருக்குது பார்த்தீங்களா? அது ஆன்மானோ அறிவுன்னு இறைநிலைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த உடலுக்கும் ஒரு மையம் உண்டு, உயிருக்கும் மையம் உண்டு, ஆன்மாவுக்கும் மையம் உண்டு. இந்த பரு உடலை நடத்துறது எது? உயிரையும் இந்த உடலை நடத்துவது எது? காந்தம். அந்த காந்தம் திணிவு பெற்ற இடத்த தான் என்ன சொன்னாங்க? ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னா நான் பரு உடலை கடந்து உயிர் உடலுக்கு போகணும், உயிர் உடலை கடந்து காந்த உடலுக்கு போகணும். இதுதான் திருமூலர் சொல்றாரு. உடம்பும் உடம்பினை தழுவி உடம்பிடை ஓடும் உயிரினை அறியார், உடம்பிடை ஓடும் உயிரின் திரு நடனம் உணரார், மடம் புகு நாய் போல் மயங்குகின்றாரே. திட்டுறார். அவர் எதை எடுத்தாலும் திட்டுவார். மடம் புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னா என்னென்னா, மடம் புகு நாய்னா என்ன தெரியுமா? மடம்லாம் அந்த காலத்தில் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் என்னன்னா மடத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு போடுவாங்க.
அப்போ அவன் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தாலும் பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், அவன் வாங்கி மூட்டை போட்டு வச்சுக்குவான். 2 விதத்தில் சொல்லுவாங்க. பிச்சைக்காரங்க ஒரு வாசல் பக்கமும் படுத்திருப்பான், கொல்லை பக்கமும் படுத்திருப்பான். அவனே சாப்பாடு இல்லைன்னு அங்கே வந்து சாப்பிடும்போது மடத்தில் ஏதாவது மிஞ்சுமா, வாசனையை பார்த்துட்டு அந்த நாய் என்ன பண்ணும், இங்கேயும் அங்கேயும் எப்படா சோறு கிடைக்கும்னு ஓடும். இப்போ மாதிரியெல்லாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நெல் உளுந்தா கூட மூட்டை மூட்டையாக கட்டி கிடக்கும். நெல்லை விட மாட்டாங்க. சரி நெல் தான் போச்சு, இந்த அரிசி களையிறாங்களே அந்த தண்ணியை கூட சாக்கடையில் ஊற்ற மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மடத்தில் சாப்பாடு போடுறவங்க எங்கேயாவது ஒரு பருக்கையாவது வெளியில் விடுவாங்களா? அப்போ அந்த நாய் என்ன பண்ணுமோ, அந்த வாசனை வருது இல்லையா, அதை பார்த்துட்டு எப்படியாவது சாப்பிட்றலாம், சாப்பாடு கிடைக்குன்னு சுற்றுமா. அவன் சாப்பிட்டது போக மீதியே வாங்கி கட்டிட்டு உட்காந்துருப்பான். இது நாள் முழுசும் சுற்றினாலும் கிடைக்குமா, பட்னியோட அப்படியே அது ஏமாந்து போயிடுமா. இன்னொரு விளக்கமும் சொல்லுவாங்க. இந்த பிச்சைக்காரன் எப்போ தூங்குவான், அவன் அப்படியே தூங்கும்போது அந்த கொட்டணத்தை இழுத்துடலான்னு பார்க்குமா. இவனுக்கு தெரியல இந்த நாய் இந்த சோத்துக்காக தான் உட்காந்துருக்குன்னு. அவன் என்ன பண்ணுவான்னா தூங்குற மாதிரி நடிப்பான். அது கிட்ட ஒரு மாதிரி டமால்னு வைப்பானான். இது நினைக்குமா, சரி அந்த பக்கம் போவான், அவன் படுத்திருக்கான்ல, அதுக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்குல்ல, அங்கே போனோன்னா அவன் இந்த நாய் வந்துச்சுன்னா இருக்குன்னா இப்படியே அலைஞ்சி அதுக்கப்புறம் அவன் அதை ஊசி போய் சாப்பிட்றானோ இல்லை அது கிடைக்காது. அதுபோல தான் மனிதர் என்ன பண்ணுறோம், உடலில் நோய் வருவதற்கும் உடல் தான் காரணம், மனதில் நோய் வருவதற்கும் மனது தான் காரணம். உடலில் வந்த நோயை சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குன்னா உடலில் தான் இருக்குது. மனதை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் மனதில் தான் இருக்குது. இது தெரியாமல் எப்படி அந்த நாய் முயற்சி எடுத்து வேறு இடத்துல போய் சாப்பிட்டோன்னு இல்லாமல் ஓசியில் சோறு கிடைக்கும்னு அந்த இடத்துலேயே படுத்திருந்த மாதிரி ஏமாந்து போன மாதிரி மனிதன் என்ன பண்ணுறான், டாக்டர் குணப்படுத்திடுவாரா. முதல்ல உடம்புக்கு வந்துருச்சு மனசுக்கு வேணும்னா முதல்ல மெடிக்கல் ஷாப் நேராக டைரக்ட், அதுக்கப்புறமா டாக்டர், அதுக்கப்புறமா கோயில், அப்புறம் பரிகாரம், அப்புறமா ஜோசியம், அப்புறம் தான் இது 5லே ஒன்றாகலைன்னா அப்புறம் இங்கே வாங்க. அப்புறம் எங்கே உடம்பும் போயிடுச்சு, பொருளும் போயிடுச்சு. இனிமேல் தூக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் ஒரு ஆள் இருக்கும்போது யோகாவில் வந்து அங்கே என்ன இந்த அம்மா ஏதோ யோகா போங்க சரியாகும், நாங்கள் அங்கே போனால் அது கண்ணை மூடி உட்காருங்குது, இங்கே கவனிக்குது, இப்படி உருட்டுங்குதுன்னா என்ன பண்ணுறது. உடம்பை கெடுத்துட்டு வந்துட்டு லேசாக கரைப்பட்டால் கையால் அலசினாலே போயிடும். ஸ்ட்ராங்காக போச்சுன்னா சர்ஃப் எக்ஸலா அது போட்டால் போகும். ரொம்ப அதுக்குன்னு ஸ்ட்ராங்காக இந்த இதில் வாழைக்காய் கரையெல்லாம் பட்டால் துணியே போய்டும் ரொம்ப தேய்ச்சா. அப்போ அந்த கரையை மறைக்கிற மாதிரி ஒன்று மறைச்சி கட்டிக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல இப்போல்லாம் பேண்ட்டில் எப்போ யார் ப்ளீச்சிங் பவுடர் தடவி மாறிச்சோ இப்போ ஜீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க மாடலாக வெளுத்து போன மாதிரி, அந்த மாதிரி நம்மளாம் ஒரு டிசைன் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் செஞ்சுக்கணுமே தவிர ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழியே கிடையவே கிடையாது. அப்போ ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணுமா இல்லையா? இதை தான் மகான்கள் உணர்ந்தாங்க. இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும். ஏன்னு கேட்டால் அவங்கக்குள்ளேயே தான் உடலை சரிப்படுத்திக்கிறதுக்கும் மனக்குழப்பங்களை தீர்த்துக்கவும் ஆற்றல் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சரி ஒரு தனியாக ஒரு இடத்த வீடு வீடாக போய் உபதேசம் பண்ணுறதுனால கஷ்டம். அது மகரிஷி ஒரு காலத்தில் அப்படி தான் போய் வீட்டுக்கு போனாங்களா, அவர் செகண்ட் ஷோ சினிமா போயிட்டாராம். அந்த மாதிரிலாம் முடியுமா? வீட்டுக்கு வீடு போனால் அது ஒன்று ஏதாவது செஞ்சிடும், சமைக்கிறேங்க, தூங்குறேங்க, பிள்ளைய பார்த்துக்கிறேங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி அந்த ஆற்றலை பெருக்கி கொடுத்து அவங்க சந்தோஷமாக வாழணுமே. அப்போ ஊர் எல்லையில் ஒரு கோயிலை நிறுவி அந்த கோவிலில் சில உருவங்கள், அது உங்களுக்கு ஆலய வழிபாடு டீப்பாக எடுப்பாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும், கருவுடலை கடந்து நுண்ணுடலை கடந்து போகும்போது தான் காந்தத்தை உணர்ந்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சாமியை வச்சாங்க. கடவுளை வச்சதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதை ஒரு பிரகாரமாக வச்சாங்க. இங்கே யார் மட்டும்தான் போவாங்க, குரு மட்டும்தான் போவார். இப்போயும் பாருங்கள் குருக்கள் தான் அந்த சாமியை சுற்றி வருவார். அதுக்கும் அடுத்த பிரகாரம் இருக்கும், அதை சாதாரண மக்கள் சுற்றி வருவாங்க. அதுக்கும் அடுத்த பிரகாரத்தை சமுதாயத்தில் பொதுவாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த தொடாதவங்க தீண்டத்தகாதவங்கன்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு இப்போ உள்ளவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மை அர்த்தம் என்னென்னா 3 பிரகாரம் வச்சு, நீங்கள் சன்னதியெல்லாம் பிரகாரம்னு எடுத்து 3 சன்னதி. ஒன்று வந்து இறைவன் சென்டரில் இருப்பார். இறைவனை வெளிப்பக்கம் அந்த உள்ளே போய் சாமியை சுற்றுறதுக்கு அந்த இறைநிலை உணர்ந்த குரு மட்டும்தான் சுற்றுவார். அதுக்கு அடுத்தது வெளிப்பிரகாரம் அங்கே போகிறவங்க சுற்றுவாங்க. அதுக்கு உள்ளவங்க ஏதோ வந்தோம் கோயிலுக்கு சுற்ற சொன்னார் அப்படின்ட்டு சுற்றிட்டு போகிறவங்க இருப்பாங்க. இப்போ எதுக்காக வச்சாங்க 3ன்னா, பருவுடலை கடந்து நுண்ணுடலை கடந்து மனம் உள்ளே போகும்போது தான் அந்த இறைவனை தரிசிக்கலாம். அப்படிங்கிற முறையில் அவன் வருவான், ஒரு சுற்றுவான், திருப்பி வருவான், உள்ளே வந்து இன்னும் இதை சுற்றுன்னு சொல்லும்போது, ஏன் சாமி இத்தனை சுற்ற சொல்கிறீங்கம்மா, அப்போயாவது இந்த கருத்தை சொல்லலாம்
அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்களோ என்னவோ 3 பிரகாரம் இருக்கும். சில கோயிலில் போனீங்கன்னா 5 இருக்கும். அதில் ராஜாக்கள் கட்டின ஆகம விதின்னு இருக்குது கோயில் நிறுவறதுல. உண்மையிலே ஆகம விதிப்படி கட்டின கோயிலெல்லாம் 3 பிரகாரம் இருக்கும். அதில் கோள்கள் இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக நவகிரகம் வச்சுருப்பாங்க. நட்ட நடுப்பில் வச்சுருப்பாங்களா, மூலையில் வச்சுருப்பாங்களா? ஏன் மூலையில் வச்சாங்க? நமக்கு அதனால தானே தொந்தரவே. நிறைய பேரை எது ஆட்டி படைக்குதுங்கிறோம். பாருங்க, கோளுன்னு கூட சொல்லலை, சனி தான் ஆட்டி படைக்குதான். யாராவது திட்டினா கூட சனியனை திட்டும்போது கூட என்ன தான் சொல்கிறோம், சனியனை தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஆற்றலை தாங்கிக்க முடியல நமக்கு. அப்படிதானே நட்ட நடுப்புற வைக்க வேண்டியது தானே. அதுதானே இந்த நவக்கோள் தானே படுத்துதுங்கிறாங்க. ஆனால் எங்கே கொண்டு வச்சுருக்காங்க பாருங்க, கோயிலுக்கு மூளையில் வச்சுருப்பாங்க. திருமூலர் கூட சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். கோனா ஆன்மா, ஆன்மா இருக்கும் இடமே தான் உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். ஆலயம்னா ஆன்மா லயமாகும் இடம் எது? உடம்பு. ஆன்மா எங்கே லயமாகுது? உள்ளத்தில் லயமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முறையில் கோயில்களை ஏற்படுத்தி அவங்கள வர வச்சு உபதேசம் பண்ணி சுண்டல் பொங்கல் எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் அனுப்பிச்சு உபதேசம்லாம் ஒரு காலத்தில் பண்ணாங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிறது எதுக்குன்னே போகலை. இப்போ கோயிலில் என்ன தான் இருக்குது, அவங்களுக்கு எப்படி இவர் வந்து உபதேசம் பண்ணதுனால அவங்களுக்கு சார்ஜ் ஆகிடுமான்னா உடனே உபதேசம் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க, சுற்றிட்டு வா, 3 சுற்று 5 சுற்று. இப்போ நீங்கள் சனி பிடிச்சிருக்குன்னொடனே என்ன செய்வீங்க, நவகிரகத்தை சுற்றுவீங்க. யாரை நினச்சிட்டு சுற்றுவீங்க? கண்டிப்பாக சனியனை தானே. அது வேறு ஜோதிடர் நினச்சிட்டு சுற்ற மாட்டீங்கல்ல. அத்தனை கோள் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, சனியை சுற்றிட்டே வருவீங்க. இப்போ நீங்கள் சுற்றும் பொழுது ஏற்கனவே உங்கள்கிட்டேருந்து காந்தம் வெளியாகிட்டு இருக்கா. இப்போ அங்கே என்ன வச்சுருப்பாங்கன்னா, இந்த போல் ஆற்றல் இழப்பு வந்தவங்கெல்லாம் தன்னை சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு செப்பு தகடு இருக்குல்லையே, ஐம்பொண்ணோ இல்லை செப்பு தகடுலையோ என்ன பண்ணியிருப்பாங்க, மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அதில் உரு ஏற்றி கீழே, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, கீழே வச்சுருப்பாங்க. மேலே வந்து சும்மா சிலையை வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சுற்றி வரும்பொழுது அதுலேருந்து என்ன ஆகும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் அலை நமக்கு தான் தெரியல, இதில் ஒரு இயக்கம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருள்லேருந்து என்ன பண்ணும், எப்பொழுதும் அலை வந்துகிட்டே இருக்கும். அலை வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஆற்றல் குறைவாக போய், ஆற்றல் குறைவுனால தான் நமக்கு மனக்குழப்பம், உடல்நலக்குறைவு. அப்போ நம்ம சுற்றி வர வர என்ன பண்ணோம், அந்த அலையும் நம்மளோட சுற்றும். சும்மா ஒரு சுற்று 2 சுற்று சுற்ற மாட்டோம், 9 சுற்று, குறைஞ்சதை ஒரு 48 நாள் 7 வாரம் சுற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ அதை கிரகத்தையே நினச்சிட்டு சுத்த 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 என்ன பண்ணும், அதுலேருந்து இருக்கிற ஆற்றல் நம்மள்கிட்ட வரும். உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம சுற்றுறோம் எல்லா ஆற்றலும் வந்துட்டுனா அப்புறம் எம்டி ஆகி போய் சுற்றிட்டேன்னா என்ன பண்ணுறது, நம்மள்கிட்டேருந்து ஒரு அலை போகுது இல்லையா. எக்ஸஸாக இருந்தால் தானே இன்னொரு பொருள் ஈர்க்க முடியும், எக்ஸஸாக இல்லைன்னா எப்படி அது ஈர்க்க முடியும். அப்போ கோயிலில் போய் சுற்றும்போது எக்ஸஸாக இருக்கிறத கொடுத்துட்டு வருவோம், குறைவாக இருக்கிறவங்க பெற்றுக்கொண்டு வருவோம். இப்போ சச்சங்கத்தில் சொன்னோம்ல, குறைவாக இருக்கா வாங்க, தியானம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஏற்கனவே தியானம் பண்ணவங்க சோர்வாயிட்டாங்களான்னு கேளுங்க, சோர்வாயெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க கொடுக்க நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டேன்னு உள்ளே அதுதான் இருக்கு, எப்போ குறையும் உள்ளே வரலான்னு. அப்போ நீங்கள் அதுதான் சொன்னாங்க, இறக்கிற கிணறு தான் ஊறுனது. கிணற சொல்லலை அவங்க, நீ கொடுக்க கொடுக்க தான் உனக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். வந்து அது என்ன பண்ணும், உடல்ல சுவர்ந்து கொண்டே இருக்கும். எது, காந்த சுவரம். தண்ணியை சொல்லலை அவங்க, காந்த சுவரம் அப்படின்னாங்க. அப்போ அதுவும் எங்கே வைப்பாங்க, இடுக்கில். பெரிய கோயிலாக வச்சா அப்படியே சுற்றிட்டு வேடிக்கை பார்த்துட்டு எய்த்தாப்பில் யாராவது வந்துட்டு அவங்கள திட்டிட்டு, இதுலன்னா யாரும் எய்த்தாப்புலேயும் வர முடியாது. ஒருத்தர் சுற்றணுன்னா அவங்க பின்னாடியே, அதுவும் மெதுவாக சுற்றணும். நவகிரகத்தை எப்படி சுற்றணுமாங்க, மெதுவாக. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சார்ஜ் பண்ணிக்கும் போது வெளியிலேருந்து வர்ற ஆற்றலை நம்ம உடலில் உள்ள ஆற்றலோட சமன்படுத்திக்கிறோம். வெளியில் வர்ற ஆற்றலை என் உடம்பு ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணினேன், எனக்கு உடல்நலக்குறைவோ மனக்குழப்பமோ வந்துச்சு. இப்போ நான் சுத்த 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 சார்ஜ் பண்ணிக்கும் போது அந்த சக்தியும் என் உடம்புல வர்ற சக்தியும் சார்ஜ் ஆகிக்கும். இன்னொரு சந்தேகம் வரும், இந்த சனிக்கு மட்டும் ஏன் கண்ணை கட்டி வச்சுட்டாங்க, அப்படிதான் இந்த கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு பக்கம் இருக்கே, ஏன் எதனால் அப்படி இருக்குது கேட்டதே இல்லையா போய் கோயிலில்? இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே வரணும், பதில் சொன்னால் தான் போய் சுற்றணும், பதில் சொல்லலைன்னா சுற்றக்கூடாது, வேஸ்ட்டு தானே. யார் சொல்கிறதுன்னு பயமாயிடுச்சா, சுற்றலைன்னா சாமி கவச்சிக்கும், கேட்டால் சாமியார் கவச்சிக்குவார், செவனையில சுற்றிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு வந்தாச்சு. கோள்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சில பேர் சக்தி காலத்தில் இப்படியே நினச்சிக்குவாங்க, அப்படிலாம் சுற்றலை.
வளச்சுழலாக சுற்றினா கூட சூரியன் எப்படி இருக்குன்னா ஒரு கோள் இப்படி சுற்றி வரும், ஒரு கோள் இப்படி சுற்றும், ஒன்று ஒன்று ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருது. அப்போ மகான்கள் அதை இன்ட்யூஷனாக கணித்து இந்த திசையில் இப்படி சுற்றுது அது அப்போ அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சிலை வடித்தவன் என்ன பண்ணிட்டான், இப்படி இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது இப்படின்னோன்னே ஒவ்வொரு திசையை பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. எல்லாம் வளச்சுழலாக தான் வருது, வெவ்வேறு கோணத்தில் ஆர்பிட்டில் அது சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால அந்த நவகிரகத்தை ஒவ்வொரு டைரக்ஷனில் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு வர்றது வளச்சுழலாக தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று மேலே மட்டுமே கோள்கள் இல்லை, நம்மளே சூரிய குடும்பத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கோம். சனி கிரகம் இந்த பக்கம் பூமிக்கு கீழே கூட இருக்கலாம், குரு கிரகம் இந்த பக்கம் இருக்கலாம், இது சைடில் இருக்கலாம். அதெல்லாம் எந்த பக்கம் இருக்குதுன்னு வேணும்னாக்கா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, டெலஸ்கோப்லாம் வச்சுக்க முடியுதுன்னா அப்பப்போ எங்கள் பூமிக்கு கீழே இருக்கா சைடில் இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். அந்த முறையில் தான் அந்த கோள்களுடைய அந்த கிரக அமைப்பெல்லாம் வச்சு அந்த சிலையை வச்சு அதை சுற்றி வர சொன்னாங்க. இப்போ சிலைக்கு ஆற்றலா இல்லை கீழே வச்சுருக்க தகடுக்கு ஆற்றலா? நல்லா நீங்கள் தான் உணர்ந்து சொல்லணும். சிலைக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியா, தகடுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியா? அதுக்கு நவகிரகம்னு இல்லை, எல்லா சாமியுமே இப்போ எல்லா சாமிக்கும் கீழே அந்த தகடு இருக்க தான் செய்யும், சுற்றி வரணும் நம்ம. இப்போ சிலைக்கு பவர் ஜாஸ்தியா, தகடுக்கு பவர் ஜாஸ்தியா? சிலைக்கு எப்படி? அது மண்ணு தானே, உருவம் தானே. தகடு மூலியமாக அது வெளியில் கொடுத்துட்டு தான் இருக்குது. சிலையை அந்த இடத்துல உரு ஏற்றி இப்போ சனி கிரகம்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அது அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உரு ஏற்றுவாங்க. புதன்னா கிட்டக்க இருக்குது, அப்போ இந்த அளவுக்கு மந்திரம் சொல்லி இந்த அளவுக்கு உரு ஏற்றுனா போதுன்னு அதுக்கு ஏற்றுவாங்க. அப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக தான் சிலையை வச்சுருக்காங்க. இந்த தகடில் இவ்வளோ ஆற்றல், அந்த தகடில் இவ்வளோ ஆற்றல், இந்த கிரகத்துக்கு இந்த உருவம் அப்படிங்கிறத வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த மேலே உள்ள உருவத்தை விட எதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி? இந்த தகடுக்கு ஜாஸ்தி. இப்போ தகடுக்கு எப்படி ஆற்றல் வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். தகடுக்கு எப்படி ஆற்றல் வந்துச்சு? மந்திரம் சொன்னது. இப்போ மந்திரத்துக்கு ஆற்றல் ஜாஸ்தியா, தகடுக்கு ஜாஸ்தியா? மந்திரத்துக்கு. இப்போ மந்திரத்தை சொன்னது யாரு சொல்லுங்க? குருக்கள், ஒரு மனுஷன், அப்படிதானே மனுஷன். இப்போ மனுஷனுக்கு ஆற்றல் ஜாஸ்தியா, மந்திரத்துக்கு ஜாஸ்தியா, இல்லை தகடுக்கு ஜாஸ்தியா? மனுஷனுக்கு தான். அப்போ மனித ஆற்றல் தானே அளப்பரிய ஆற்றல். நல்லா யோசிச்சு பாருங்க. கோயிலில் போய் தகடு வச்சதை நம்ம சுற்றுறோமே, அந்த தகடுக்கு ஆற்றல் எப்படி வந்துச்சு? நம்மளை போல மனிதர் தான் அதில் உரு ஏற்றி வச்சுருக்கா, நம்ம சுற்றி வரோம். எப்போ? நமக்கு ஆற்றல் குறைஞ்சதுனால. அப்போ அந்த மனிதருக்கு இருந்த அதே ஆற்றல் தானே என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த ஆற்றலை நான் நெறிப்படுத்திக்கணுமா இல்லையா, முறைப்படுத்திக்கணுமா இல்லையா? மகரிஷி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அருளறிவி புக்கு இருந்தால் வாங்கி படிங்க. காற்றாற்று வெள்ளம் போல் நம்மள்கிட்ட இறைநிலை அறிவை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கான். காற்றாற்று வெள்ளம் ஊரில் பூந்தா என்ன பண்ணிடும்? அழிச்சிட்டு போயிடும். அதை அழிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்கங்கே அதை விட ஆழமாக பாத்தி கட்டி எங்கெங்கே என்ன தேவை அணை கட்டி பாய்ச்சினோம்னா அந்தந்த ஊருக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதுபோல் நம்ம காற்றாற்று வெள்ளத்தை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் புலன் கவர்ச்சியிலையும் பொருள் கவர்ச்சியிலையும் போய் சிக்கிக்கிட்டு, எப்படி அந்த காற்றாற்று வெள்ளம் தனக்கும் பயன் இல்லாமல் ஊர் மக்களுக்கும் பயன் இல்லாமல் போய் கடைசியில் கடலில் போச்சுன்னா காஞ்சி போயிடும், கடலில் கலந்துச்சுன்னா ஒன்றா கலந்துடுற மாதிரி நம்மளுடைய அறிவை என்ன பண்ணுறோம்? புலன் இன்பத்திலையும் பொருள் இன்பத்திலையும் அதிலேயே எல்லை கட்டி போய் அதிலேயே சுவந்து எதுக்குமே பயன்படாமல் நம்ம போகிறோம். அப்போ இறைநிலை கொடுத்த காற்றாற்று வெள்ளம் போன்ற அந்த அறிவை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாய்க்கால் வெட்டி அந்த காற்றாற்று வெள்ளத்தை பயன்படுத்துவது போல் நம்மளுடைய ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் வேலை செய்யணும், எந்த நேரத்தில் குழந்தைய கவனிக்கணும், என் கணவருக்கு வேண்டியது என்ன, அதெல்லாம் போக இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முறைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடலை நலமாக வச்சுக்க உடற்பயிற்சி செய்ய போகிறோம், மனதை நலமாக வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சி செய்ய போகிறோம், உடலை மனதை நடத்துகிற உயிருக்கு காயக்கல்பம் செய்ய போகிறோம். அப்பப்போ இருக்கிற பதிவுகள் என் மூலமாகவோ இல்லை பிறர் மூலமாகவோ தூண்டப்படும் பொழுது தற்சோதனை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறதுனால அவங்கள்ட்டேருந்து எப்படி வாழணும் நம்ம பழகி கொள்ளும்போது உடல் அளவில் ஏன் நோய் வரப்போகுது, மனதளவில் ஏன் நோய் வரப்போகுது? அதான் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம். மழை பெய்வது என்ன? விதி. குடை எடுத்துகிட்டு போகிறது மதி. பஞ்சாக இருக்கிறது விதி. அதை ஆடையாக நூற்று போட்டுக்கிறது விதி, மதி. சில சமயங்களில் அதை வெற்றி காண முடியாது, அப்போ அதை ஏற்றுட்டு தான் ஆகும். அதுக்கு ஒரு ராஜா கதை சொல்லுவாங்க.
என்ன இந்த பாலநாகமான ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த பெண்ணை வந்து பாம்பு தீண்டிடும், ஒரு விலங்கால் அந்த பொண்ணுக்கு வந்து சாவு வரும்னு ஜோசியர் கணித்து சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா அந்த பாலநாகமா படம்? இல்லாட்டி இந்த கதையை கேட்டுங்க. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறக்கும் போது அந்த ஜோசியர் ஜாதகம் கணிப்பாங்க இல்லையா, ஜாதகம் கணிக்கும் பொழுது அந்த ஜோசியர் சொல்லுவார், இந்த அம்மா வந்து இன்னும் இத்தனை மாதங்களில் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படின்னாக்கா ஒரு உயிரினத்தினால அதுக்கு இறப்பு வரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜா என்ன பண்ணுவார், சுற்றி அகழி வெட்டி நெருப்பை எரிய விட்டுட்டு சென்டரில் நல்ல பில்டிங் கட்டி மேலே உச்சியில் கொண்டு போய் வச்சுருப்பார். மேலே அந்த என்னமோ ஒரு மாடம்னு சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போய் வச்சுருப்பார். பொழுதன்னைக்கு காவல், எந்த விலங்கும் உள்ளே வராத அளவுக்கு. வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், வெளியில் நெருப்புலேயே செத்து போயிடும். வந்தால் அந்த இடத்துலேருந்து வரதா, அந்த இடத்துலேருந்து வந்தால் மேலே கூரை நல்லா போட்டுட்டாங்க. இப்போ கரெக்டாக அந்த ஜோசியர் சொன்ன நாள் வருது, எல்லாம் விழிப்போடு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த அம்மா இறந்து போயிடும். என்னென்னா அந்த அம்மா வச்சுக்கிற பூலேருந்து அந்த பூ நாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடிச்சு செத்து போயிடும், ஆலம்பூ அந்த பூலேருந்து. அப்போ அந்த ஜோசியர் சொன்னது பழிச்சிருச்சா இல்லையா? இது வந்து கதைக்காக சொல்லி வச்சாங்க. எல்லா நேரத்துலையும் விதி வேலை செய்யணும் இல்லை. உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, கர்ம நோயாக கூட இருக்கலாம். எது கர்ம நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, டாக்டர்கிட்ட போயும் பரிகாரம் செஞ்சோம், உடற்பயிற்சி செஞ்சோம், தியானம் செஞ்சோம், அந்த நோய் உங்களுக்கு போகலைன்னா கர்ம நோய் அப்படின்னு அர்த்தம். அது உடலில் இருக்கலாம், மனதில் இருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்கிற சக்தியை வரவழைச்சிக்கணும், அவ்வளோதான். அதை நீங்கள் எதாலையும் போக்கவே முடியாது. நீங்கள் உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறீங்க, தியானமும் நல்லா செய்கிறீங்க, நல்ல உணவு முறையில் ஒழுக்கம் காக்குறீங்க, 5 அளவு முறை காக்குறீங்க, அப்பையும் ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்குன்னா அது கர்ம நோய். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னா எது ஏற்றுக்கணும்? உடம்பு மனசும் தானே. அப்போ உடலுக்கும் மனதுக்கும் ஏற்றுக்கொள்கிற வல்லமை எதுக்கிட்ட இருக்குது? காந்தத்திட்ட தான் இருக்குது. காந்த சக்தியை பெருக்கிட்டோம்னா நமக்கு தானாகவே அதை ஏற்றுக்கொள்கிற வல்லமை வரும். மற்றவங்களாட்டம் அதுக்காக பொருள் செலவு பண்ண மாட்டோம், போய் படுத்துக்க மாட்டோம். அதுதான் ராமணர் ராமகிருஷ்ணர்லாம் செஞ்சார் பார்த்தீங்களா? பிளட் கேன்சர் வந்தால் கூட அவங்களுக்கு மகான் தானே, அவருக்கு நோய் வராமல் தானே இருக்கணும். அவங்களாம் உணவில் அளவோடு தானே சாப்பிட்ருப்பாங்க. ஏன் வந்துச்சுன்னா, சில நோய்கள் வினைப்பதிவின் காரணமாக வரும். மகானாக இருந்தால் கூட, நீங்கள் பயிற்சிகள் செஞ்சால் கூட. ஏன்னா இது நம்மளுடைய ஆன்மா கிடையாது. பல தலைமுறைகளாக பல செயல்களை பல பதிவுகளை பெற்று வந்த ஆன்மா. அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுபோல தான் ராமணர்கிட்ட, ராமகிருஷ்ணர்கிட்ட, வேதாத்ரி மகரிஷிகிட்டையெல்லாம் வந்தது பதிவு உள்ள ஆன்மா. அவர்கள் தூய்மை பெறும் பொழுது, அந்த பதிவுகள் வெளிப்படும் போது அவங்க அந்த காந்தத்தன்மையை உணர்ந்துட்டதுனால உடல் தன்மையில் ஏற்றுக்கிற தன்மை உண்டு. ஏன்னா காந்தத்தை திரிவுபடுத்திட்டாங்கல்ல, அப்போ உடலுக்கு காந்த சக்தி ஏறிடுதா, அப்போ அவங்களுக்கு அது ஒரு நோய் துன்பமாகவே தெரியல. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த புழுவை அது கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்குவார் ரமணர். ஏன்னா அதுக்கு உணவு இது தானே, அது எங்கே வெளியில் போய் செத்து போயிடுமோ அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணவே வேணான்னாலும் அப்புறம் பக்தர்கள்லாம் கேட்டு அனஸ்தீசியா கொடுத்தா அந்த புழு எங்கே செத்து போயிடுமோன்ட்டு அனஸ்தீசியா கொடுக்காம அதை எடுத்து போட்டுட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண தான் சொல்லுவாங்க. நமக்கு இத்தனையோண்டு கட்டி வந்துட்டாலே எனக்கு ஏதாவது தூக்க மாத்திரையை கொடுங்க, ஏதாவது இன்ஜெக்ஷனை போட்டுருங்க, என்னால் தாங்க முடியல சொல்கிறோமா இல்லையா? அவர் அவ்வளோ பெரிய புண்ணு இருந்தும் அப்படி இருந்தார். ராமகிருஷ்ணர் எப்படி இருந்தார்? தொண்டையில் முழுங்கவே முடியாதான், எல்லாரும் தான் கவலைப்படுவாங்க. அவர் சொல்லுவாராம், காளி என்கிட்ட இருந்து என்னை வந்து இப்போ தான் என்கிட்டயே இருக்கா, இது இல்லைனாக்கா அவள் என்னை விட்டுட்டு போயிடுவா, இப்போ தான் என்கிட்டே இருக்கா, நீங்கள் ஏன் அதை வந்து குணப்படுத்துறீங்க அப்படின்னெல்லாம் கேட்பார். அப்போ ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு துன்பமாகவே தெரியாது. என்ன காரணம்னா, இறைநிலைன்னா காந்தம் தானே நம்மள்கிட்ட, அது காந்தம் தானே. அந்த காந்த சக்தியை மேம்படுத்தி தியானத்தில் ஒழுங்கான உணவு முறைகளில் அதை மேம்படுத்தி கொள்ள காந்த திணிவு பெறும்போது உடல் நோய் ஒரு நோயாக தெரியாது, மனநோய் ஒரு நோயாக தெரியாது, குடும்ப பிரச்சனை ஒரு பிரச்சனையாக தெரியாது. இயல்பாக சரி வந்துருச்சு, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு மேலோங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நாம் செய்ய வேண்டியதுன்னா காந்த சக்தியை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் கோயில்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதில் உரு வச்சாங்க. அதில் பல கோயில்கள் இருக்குது. மகான்கள் வந்து சமாதி அடைஞ்ச கோயில்கள் இருக்குது, உரு ஏற்றின கோயில்கள் இருக்குது. இப்போ தஞ்சை பெரிய கோயில், ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா 7 பிரகாரம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏன்னா ராஜாக்கள் வந்து படையெடுப்புலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு கோயிலை வந்து ஒரு தடையாக வச்சுட்டு அந்த சாமி இருக்கிற இடத்துல சுரங்கப்பாதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலில் இன்னொரு பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ராஜா மந்திரி குடும்பம் இருக்கும். அடுத்ததில் அதுக்கும் கீழே உள்ளவங்க, அப்புறம் காவலாளிகள், படை வீரர்கள், சமையல் இதுக்கு.
அப்புறம் அகழி வச்சுருப்பாங்க, மதில் சுவர். இந்த கோயிலெல்லாம் அந்த படையெடுப்புலேருந்து மக்களை காப்பதற்காக ஏற்படுத்த கோயில்கள் இருக்குது. மகான்கள் சமாதி அடைஞ்ச கோயில் இருக்குது. இந்த செப்புள் தகடு வச்ச கோயில்கள் இருக்குது. பொருளாதாரத்தை பெருக்கிக்கணுங்கிறதுக்காக ஒரு சாமி மட்டும் உள்ள கோயில்களும் இப்போ இருக்குது. அப்புறம் அங்கே என்ன அந்த இயற்கையால் நம்ம வாங்குறதுன்னு வீட்டு வாசலில் இருக்கிற கோயிலும் இருக்குது. நாம் புரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துலையும் இருப்பது என்ன? ஆற்றல் தான். குறையும் போது அங்கே யாரோ ஒரு மனிதர் உருவேற்றின ஆற்றலை நம்ம வாங்கிட்டு வரோம். அங்கே இன்னொன்று எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு போயிருந்தால் தான் அது தொடர்ந்து ஆற்றலை பெருக்கும். எப்போ பார்த்தாலும் கஷ்டம் எப்போ தொலையும்னா அந்த வைப்ரேஷன் தான் அதில் போய் பதிஞ்சிருக்கும். அப்புறம் அதையே நான் சொல்லுவேன், சில பேர் எங்கள் ஊரில் ஒரு பௌர்ணமிக்கு ஒரு கோயிலுக்கு எல்லோரும் போவாங்க. அன்றைக்கி பார்த்தா மாலையெல்லாம் தொங்கும். போன புதுசில் தெரியாது ஏன் மாலைன்னு. இல்லை நம்ம 2 மாலை வாங்கிட்டு போனோன்னா ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு மாலையை கொடுப்பாங்க. உங்கள் மாலையை கொடுப்பாங்களா? இல்லை, அவங்க எந்த மாலையை வேணாலும் வரணும். நான் சொன்னேன், நீங்கள் மாலையை வாங்கிட்டு போகும்போது என்ன சொல்லி வாங்கிட்டு போவீங்க? இந்த கஷ்டமெல்லாம் தீரணும், இந்த கஷ்டமெல்லாம் தீரணும். இப்போ சொல்லும்போது அது எதில் போய் படியும்? மாலையில். இப்போ சாமிக்கு போட்டாச்சு, சாமி தாங்கிக்கும். இது போல் எல்லோரும் போட்டிருப்பாங்களா? இப்போ அந்த மாலையில் அந்த அலை இருக்கும். இப்போ யாரோ போட்ட மாலை தான் இவங்க வீட்டுக்கு வருது. இப்போ இந்த வாசலில் வேற மாட்டி வைக்கிறாங்க. இந்த அலை எங்கே போகும்? வீட்டுக்குள்ளே தானே போகும். அதனால தான் கோயிலுக்கு போகும்போது என்ன செஞ்சுட்டு வரணும்? நாங்கள் கொடுத்துட்டு வரணும். நாங்கள் ஆற்றலை கொடுத்துட்டு வரணும். நாங்கள் அப்புறம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதையோ ஒரு ஜாமான பொருளை கொடுத்துட்டு வரணும். நாங்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க? தியாகங்கிறத பழி கொடுத்துட்டு வரணும். நாங்கள் இவங்களுக்கு பிடிச்ச ஆடு மாடையெல்லாம் வெட்டினாங்க. இப்படியே மாறி போச்சு. உண்மையிலே என்னென்னா, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இப்படி மொட்டையாக அவர் சொல்லிட்டதுனால என்ன பண்ணார்? நெல் வச்சுருந்தோம் நெல்லை கொடுத்தான், காசு வச்சுருந்தோம் காசு கொடுத்தான். அப்படி ஆற்றலை கொடுத்துட்டு வரும்பொழுது இல்லாதவர்கள் வரும்பொழுது அது சுற்றினா தான் வரும். சுற்றலைன்னா சும்மா உட்காந்தாலாம் சுற்றிட்டு அப்படியே வந்துடக்கூடாது. உட்கார்ந்து இருந்துட்டு வரணும். நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து கண்ணாடி பயிற்சி செய்கிறீங்க. கண்ணாடி பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது? நீங்கள் தான் சொல்லணும். பயிற்சி செய்கிறீங்க தான் கண்ணாடி பயிற்சி செய்கிறீங்க. கண்ணால் பார்க்கும்போது என்ன நடக்குது? காந்தத்தை பெருக்கிக்கணும்ல. ஆற்றல் இங்கே தானே இருக்குது. என்ன நடக்குது? கண்ணால் பார்க்கும்போது செலவாகுது. அப்புறம் என்ன நடக்குது? அப்போ கண்ணால் பார்க்கும்போது உள்ளே வரலையா? இப்போ ஆற்றுல தண்ணி போகுது, நீங்கள் மொண்டுறீங்க. இப்போ உடனே என்ன ஆகுது? தண்ணி சமமாகுமா இல்லை பள்ளமாக இருக்குமா? நம்ம வந்து இப்படி சீச்சு விட்டோன்னா தான் தண்ணி வந்து சமமாகுமா? அல்லன செகண்டே தண்ணி நிரம்பிடுதா இல்லையா? அப்போ நம்ம காந்த கலங்குறம் ஆற்றுக்குள்ளே இருக்கோம். இப்போ கண்ணால் பார்க்கும்போதே என்ன செய்யுது? ஆற்றல் உள்ளே வருது. ஓஹோ, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்களா? கண்ணை மூடினாதான் ஆற்றல் வருதுன்னு. நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது ஆற்றல் வெளியேறுது. வெளியேறும் போதே அந்த ஆற்றல் என்ன பண்ணுது? வேறு சிந்தனை கிடையாதுல்ல. எண்ணம் இருந்தால் தானே அது போகும். வேறு எண்ணம் இல்லாதனால காந்த ஆற்றல் உள்ளே அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கண்ணை மூடும்போது நிலைப்படுத்தி கொள்கிறீர்கள். புரியுதா? வந்த ஆற்றலை தேக்கி வச்சுக்கிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. உடம்பை கவனிக்கும் போது இப்போ காந்தம் வருது, கண்ணால் பார்க்குறீங்க, போயிட்டே இருக்குது. அது சைமல்டேனியஸாக நம்ம உடம்புக்குள்ளே காந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்குது. வந்தது அப்படியே போகக்கூடாதுல்ல, பார்த்ததோடே போகக்கூடாதுல்ல. அப்போ கண்ணை மூடி என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு உறுப்புகளாகவோ இல்லை காந்த உடலையோ உயிர் உடலையோ நினைக்கும் போது அந்தந்த செல்களில் அந்தந்த உயிர் துகள்களில் அது என்ன பண்ணிக்குது? சார்ஜ் பண்ணிக்குது. கண்ணை மூடும்போது நிலைப்படுத்திக்கிறோம், பார்க்கும்போது உள்ளே வாங்கிக்கிறோம். அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது வரலையானா நீங்கள் நிலைப்படுத்த எம்டி ஸ்பேஸை ஃபில்லப் என்ன பண்ணோம்? வந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி ஆற்றுல தண்ணியை மொண்டா உடனே சீராவது போல் உங்கள் கண்ணிலேருந்து போகும் பொழுது அது ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். கண்களை மூடி கவனிக்கும் போது நிலைப்படுத்தி கொள்கிறோம். இதே தான் கோயிலே செய்கிறோம். கோயிலை சுற்றி வந்து ஆற்றலை வாங்கிட்டோமா, வாங்கிட்டதை நிலைப்படுத்தி கொள்வதற்காக என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பெரியவங்க? உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வா. அப்போ தான் அது என்ன ஆகும்? நிலையாகும், நம்ம உடம்புல சார்ஜ் ஆகும். நாம் என்ன செய்வோம்? ஒன்று இப்போல்லாம் நிறைய பேர் நினச்சே சுற்றுறதுல 1 2 3 9 சுற்றி இப்படி உட்காந்து இப்படி எழுந்திரிச்சு அப்படியே ஒடியாந்துடுறது. அப்புறம் நானும் அவர் 9 நாள் போட சொன்னாருங்க, போட்டேன். ஒன்றும் இல்லை, யார் என்னைக்கு என்ன சொல்லுவாங்களோ. அடுத்தது எங்கே கோயிலுக்கு கூப்பிட்றாங்க, எந்த குளத்துக்கு கூப்பிட்றாங்க, இப்படியே தான் நம்மளுடைய மனம் ஓடிட்டு இருக்கே தவிர நம்மள்கிட்ட தான் ஆற்றல் இருக்குது, நம்மள்கிட்ட தான் அறிவு இருக்குதுன்னு தெரியலை.
இப்போ நமக்கு இந்த வயசு வந்தும் இந்த விஞ்ஞான காலத்திலே புரிஞ்சுக்க முடியல, அந்த காலத்தில் படிக்காதவங்க. அதனால் என்ன செஞ்சாங்க, பக்திங்கிற முறையில் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. பக்தி வழியில் உருவத்தை படைத்து சமைத்து அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ சின்ன குழந்தைங்க, அறிவில் முதிர்ச்சி பெறாதவங்களுக்கெல்லாம் அது தேவை. இப்போ நமக்கு மகரிஷி என்ன சொல்கிறாங்க, உருவ வழிபாடு என்பது வயதை பொறுத்தும் அறிவினுடைய திறனை பொறுத்தும் தேவை. ஒரு காலத்தில் மகரிஷியே தான் சொல்லியிருக்காங்க, 14 வயசுக்கு மேலே அரூப வழிபாடு வேணும், 14 வயசுக்கு மேலே உருவ வழிபாடு வேணும். அப்புறம் மகரிஷியே பார்த்தாங்க, இது இப்போ சரிபட்டு வராது போல், பிள்ளைங்களாம் அறிவில் எக்கச்சக்க ஆற்றலோடு இருக்காங்க, தெளிவோடு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ எழுதி வச்சுட்டாங்க, கேள்வி கேட்டது தான் அப்படி, வயது அறிவை பொறுத்து எந்த வழிபாடு அவங்களுக்கு தேவையோ கொடுத்துடணுங்கிறாங்க. நானே அதை அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பையன், நான் உருவத்தையும் காட்டலை அரூபத்தையும் காட்டலை, அவங்க பாட்டிகிட்ட படுத்துட்டு அவங்க அப்பத்தான்னு சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்காரவங்க, அவங்கள்ட்ட கதை கேட்டுகிட்டேலாம் இருப்பான். ஸ்கூல் கிளம்பும் போது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போப்பாங்க, வச்சுட்டு போவான். ஒரு நாள் பரீட்சை, அப்போ தான் இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அது போணுச்சு. சரி சாமிகிட்ட நல்லா வேண்டிக்க, நல்லா எழுதணும், சாமி எனக்கு ஆற்றலை கொடு அப்படின்னு. இது போய் எழுதிட்டு வந்துருச்சு, எழுதிட்டு அப்படியே விட்டுருச்சு. ஒரு நாள் அதே போலயே ஒரு நாள் சாமியை கும்பிட்டுக்கப்பா அப்படின்னாங்க. சும்மா இருங்க பார்த்தா, எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்க, சாமி, நீங்கள் சாமியை கும்பிட்டாக்கா அது எழுதுன்னு சொன்னீங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நம்ம ஏன் படிப்பானே, அதுவே எழுதிக்கும் அப்படின்ட்டு நான் போனால் ஒன்றுமே எனக்கு தெரியவே இல்லை. சாமியை நினச்சா ஒன்றுமே எனக்கு வரலை, ஏன்னா படிக்கல இல்லை. அவங்க தான் சொன்னாங்கல்ல, நீ சாமியை கும்பிட்டுக்க, கடவுளை கும்பிட்டுக்க, நல்லா எழுதுவேன்னு இப்படியே சொன்னான். அவங்கள்ட்ட நீ சாமியை கும்பிட்டுக்க நல்லா எழுதுவீங்கன்னு சொன்னீங்களே, நான் கும்பிட்டேன், நல்ல வேலை என் பக்கத்தில் இருந்தவங்க காட்டினதுனால 50 மார்க்காவது வாங்கினான் அப்படின்னு சொன்னான். அதுலேருந்து என்ன பண்ணோம், எங்கள் வீட்டில் இந்த காந்த தத்துவ பாடல் போடுவோம். அதில் ஒரு கவி இருக்கும், அலை அலையா இயங்கும் மனதின் அடித்தளமே நிலைப்பொருள். அதில் ஒரு வரி வரும், சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளின் மயங்கேன். அது வரும்போதெல்லாம் எங்கள் மாமியார்கிட்ட போய் அவன் என்ன செய்வான், சில சமயம் பாட்டி சொன்ன கதைகளில் மயங்கினா சிக்கி உள்ள வரையில் உண்மை நிலை விளங்காது உணர்வில் வேணுக்குனே பாடுவான். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, பாருப்பா எப்படி பாடுறான் பாரு அப்படிவாங்க. அந்த மாதிரி இனிமேலாம் பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் இதை கும்பிட்டுக்க, அது கிடைக்கும், அதை கும்பிட்டுக்கன்னா அவங்க ஆராய்ச்சிக்கு போகுது. இப்போ நான் எல்லாமே படிக்கிற வரைக்கும் நல்லா படித்தா கூட சாமியை கும்பிட்டு போனேன், கும்பிட்டுட்டு தான் போனேன். இவன் என்ன பண்ணிட்டான், டெக்னிக்காக சாமி எழுதும்போது நம்ம ஏன் படிப்பானே அப்படின்ட்டு இது போயிட்டு அங்கே பட்ட துன்பத்தை பார்த்தோன்னே தான், நீங்கள் வேறு நான் படித்தாதான் எழுத முடியும் அப்படின்னோட இதுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு பாருங்க அறிவில். அப்போ என்ன சொல்லுது, அந்த பாட்டையே மாற்றுது. சில சமயம் பாட்டி சொன்ன கதைகளில் மயங்கினா அப்படின்னு அந்த கதை ஏதாவது சொல்கிறாங்கன்னா உடனே இதுங்களுக்கு என்னென்னா அப்புறமா சொல்லும். அப்புறம் சொல்லுவாங்க, நீனா இப்படி சொன்னால் அப்படி எடுத்து, இல்லை நீங்கள் கதையை சொல்லுங்கள், இனிமேல் நான் பார்த்துட்டு ஜாக்கிரதை ஏன் அறிவை கொண்டு நான் செயல்பட்டுக்கிறேன். இப்போ ஒரு காலத்தில் என்ன தேவையாக இருந்துச்சு, அரூப வழிபாடு 14 வயசுக்கு மேலே தேவையாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு வயதும் அறிவும் இருக்கிறத பொறுத்து அரூப வழிபாடு என்பது தேவை. அப்போ அரூபம் எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்க முடியும். அப்போ நாம் தெளிவு பெறணுங்கிறதுக்காக தான் நமக்கு மகரிஷி தியானத்தின் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இந்த கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்ல வச்சு நமக்கு சச்சங்கத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் கோயில்களை ஏற்படுத்தி சிலை வழிபாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கொடுத்தாங்க. உங்களுக்கு வயது அறிவை பொறுத்து நம்மளுடைய ஆற்றலை எந்த வழியில் பெருக்கி கொள்வது சரின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, முடிவு பண்ணிட்டா நம்மளுடைய காரியமெல்லாம் எப்படி முடியும், வெற்றியோடு முடியுமா இல்லையா? அதை தான் போட்டிருக்காங்க, காந்த சக்தியும் காரிய சித்தியும். காந்தம் என்கிட்ட இருக்குது, இறைவன் என்கிட்ட காந்த சக்தியாக இருக்கான். என்னுடைய காந்த சக்தியை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா என்னுடைய உடலும் மனமும் நல்லா இருக்கும். அதே காந்த சக்தி என்னுடைய குழந்தைகிட்ட கொடுத்தேன்னா அதுக்கு மூளைக்கு காந்த சக்தி வேண்டிய அளவு இருக்கும்போது ஒரு தடவை படித்தாலே பதிஞ்சிரும். ஏன் அது 10 தடவை படிக்க போகுது, தானாகவே எழுத போகுது. இன்னொன்று, நீங்கள் படித்து தான் 90% வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் காலையிலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதை அந்த அறிவை அந்த ஆற்றலை அதுக்கு நம்ம பயன்படுத்தணும். வெறும் புத்தக அறிவு மட்டுமே பிள்ளைங்களை உயர்த்தாது. என்னுடைய பையன் சொல்லுவான், நீ என்னம்மா அப்படியே இப்போ சாப்பிட்டதை அப்படியே வாந்தி எடுத்தால் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பான். ஏன் இப்படி கேட்குறேன், நீ என்ன அப்புறம் என்ன 90% வரணும்னா என்ன அர்த்தம், அப்படியே புத்தகத்தை படிச்சுட்டு நான் வாந்தி எடுக்கிறேன், அதை வாந்தியார் மார்க்காக மாற்றி கொடுக்குறாரு, அப்போ உனக்கு ஓகேவா?
அப்படின்னு ஒரு தடவை கேட்டதுலேருந்து அதுக்கப்புறம் பர்சன்டேஜை பற்றியே நான் பேச மாட்டேன். அது என்ன இருக்கோ அது வழியில் போட்டு இறைநிலை அதுக்குள்ளே இவ்வளோ என்னை விட அதிகமாக சிந்திக்கிறேன் நான். எனக்குன்னா திருமணம் ஆன வரைக்கும் கூட ஒன்றுமே தெரியாது. என் பையன் 4 வயசு 5 வயசு இப்போ 9வது படிக்கிறான். இவ்வளோ சிந்தனை இருக்குன்னா அப்போ அதை எங்கே கொண்டு போய் விட்டாலும் என்ன பண்ணிக்கும், உழைச்சிடும். டிஸ்கவரி சேனலை பார்த்து இங்கே பாரு அவன் தவக்கலை திங்கிறாங்க ஒவ்வொன்னா, அதெல்லாம் இல்லை. உயிர் வாழணும்னா எதை வேணாலும் தின்னுக்கணும் தான். நீ போய் அங்கே அதை திங்க மாட்டேன்னா செத்து போயிடும், அப்புறம் திருப்பி வர மாட்டேன், செத்து அப்படிங்க. அறிவு ஜாஸ்தியாகிடுச்சு. நம்மளே இறப்பை கண்டு பயப்படுவோம். அது சொல்லுது, உண்மையை சொல்கிறாங்க. ஊர்லெலாம் சொன்னால் திட்டுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு நீங்கள் செத்து போகிறத பற்றிலாம் பயம் இல்லை, நான் வேலைக்கு போன பிறகு செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு தான் பணம் சம்பாதிக்கிறேன்ல, அப்போ அழுகையெல்லாம் வராது. இப்போ செத்து போயிட்டீங்கன்னா யார் நம்மளை காப்பாற்றுவான்னு அழுகை வரும். இதுதான் உண்மை இல்லையா? இதுதான் ரியல். இப்போ எந்த வீட்டில் இழப்பு வந்தாலும் யாருக்கு அழுகை வரும்னா அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் நம்மளாலையெல்லாம் அதை புரிஞ்சுக்க முடியலையே. அப்போ எங்கே விட்டாலும் அந்த பிள்ளைங்க பொழைச்சிடும். அப்போ நமக்கு என்ன வருது, தைரியம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேதாத்ரி மகிழ்ச்சி பயிற்சி தான். அவங்களுக்கு கொடுக்குற யோக பயிற்சி தான். சின்ன வயசுலேருந்து நான் எடுக்க மாட்டேன் கிளாஸு, எங்கள் மண்டபத்தில் கொண்டு போய் விட்டுடுவேன். பணம் கட்டி மாதம் 100 ரூபா, காசு கட்டலேன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு வராது, அந்த மாதிரி விட்டுடுறது. ஆனால் இந்த மகரிஷி பயிற்சி செய்ய மாட்டான்னு வச்சுங்க, அவர் என்ன 8 பேக்ஸு 6 பேக்ஸு சூர்யா மாதிரி தொப்பை நான் சொல்லுவேன். அப்புறம் பேக்குக்குள்ளே ஏதாவது போடுற மாதிரி வந்துட போகுது, அப்புறம் பேக் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க. அந்த எப்படியோ பயிற்சி செய்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க செய்யும். அவனை செய்யன்னு நான் சொல்ல மாட்டேன். காலையில் இருந்துச்சு எங்கள் கணவருக்கு முடிஞ்ச போது அவங்க ஒரு பக்கம் செய்வாங்க, நான் ஒரு பக்கம் செய்வேன். பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கோம். அதுவாகவே செய்கிறது ஒரு விதம், அப்படியே செய்யலைன்னா யோகா கிளாஸில் செய்கிறது ஒரு விதம். இன்னும் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை வீட்டில் வந்து செய்ய மாட்டேங்குது, வீட்டில் வந்து செய்யணும்னு அவசியமே இல்லைன்னா. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வந்து இந்த வயசுலேயே ஒரு நாள் கூட செய்ய மாட்டீங்க, யோகா கிளாஸ் வந்தாலும் நீங்களே சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க 2 நாள் இங்கே வந்து செய்கிறாங்களே, அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. அப்போ மற்றவங்கள்ட்ட கையேந்துறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை பெருக்கிக்கணும். அதே போல் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஆற்றலை பெருக்குவதற்கு உறுதுணையாக இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு சோறு சமைச்சு போடுறது பெரிய விஷயம் இல்லை, வீடை கட்டி வீட்டில் தங்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படை சக்தியாக இருக்கிற காந்த சக்தியை எப்படி பெருக்கி கொள்ளணும், எப்படி அதை நிலைப்படுத்தி கொள்ளணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி பிறருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். அப்போ காந்தம் அது வேலையை அது பாட்டுக்கு செய்யும். நாம் ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மகர்ஷி சொல்லியிருக்க மனோசக்தியை பெருக்கிறதுக்கு தியானம், காயக்கல்பம், அப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, 5 அளவு முறை. இது என்ன பெரிய கஷ்டம், தினமும் சாப்பிட்றோம், ருசியாக தான் இருக்குது, அந்த சாப்பாடு எனக்கு சாப்பிடுன்னு தான் சொல்லும். சரி உன்னை மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டுக்க வேண்டியதானே, ஒரே அடியாக ஏன் போட்டு திணிச்சு வச்சுக்கிறீங்க? அதே போல் இப்போ தான் காலையில் ஒரு டீயா, அப்புறம் டிஃபனா, அப்புறம் டீயா, அப்புறம் 11:30 மணிக்கு ஏதோவா, அப்புறம் மத்தியானமா, அப்புறம் சாயங்காலம் டிஃபன், அப்புறம் நைட்டு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் வயிறு கோளாறாகி அப்புறம் நம்ம வந்து படுத்துக்குவோம். முடியவே முடியாது. ஏன்? அது அளவோடு சாப்பிட்டோம், ருசியாக இருந்ததா, அடுத்த வேலை வச்சுருந்து சாப்பிடுங்க. அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. அந்த அம்மா வந்தாங்க அடுத்த வேலை சாப்பிட சொன்னாங்கன்னு அப்படியே செஞ்சிடக்கூடாது. அளவோடு செய்ய பழகிக்கணும். கூட ஆயிடுச்சு, வீணாக போகக்கூடாது. ஃப்ரிட்ஜு இருக்குது, ஆனால் அதில் 50% தான் கிடைக்கும். ஒரு தடவை வச்சு எடுத்திங்கன்னா பரவாயில்ல. இல்லாட்டி அதை உள்ளே அடக்கி வச்சு கொட்டிட்டேன்னா அதை கொட்டிட்டேன்னு சொல்கிறதுலையே பாதி ஜீவகாந்தம் போயிடும். அது 50% ஜீவகாந்தமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சேமிச்சுக்கலாமே. ஃப்ரிட்ஜில் இருக்குன்னாவது நினப்பு ஒரு முதல்ல காந்தமாவது பெருகும்ல, 50%ஆவது வாங்கிக்கலாமே. அதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த முறையில் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்களையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழும்பொழுது காந்தம் பெருகும். எப்பொழுதும் இறைவனும் நாமளும் பிரியவே மாட்டோம். காந்தம் பெருகும்போது இறைவன் நம்மக்கிட்ட எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான். எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் வெற்றியே அமையும். அதை நம்ம வெற்றி பெறுவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்காக கோயிலுக்கு போக வேணாம் என்பதெல்லாம் இல்லை. தெளிவை பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு சச்சங்கத்துக்கு வரோம், இப்போ கோயிலுக்கு போகும்போது என்ன செய்யணும், சச்சங்கத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், இப்போ 2 இடத்துலையும் பெற்றதை வீட்டில் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நல்ல சிறப்பான காரியங்களாக இருக்கும். சித்தி பெறணும்னு சொல்கிறோன்னா, சித்தினா அப்படியே சமாதி ஆகிடுறது கிடையாது, வெற்றி பெறதான் சித்தி அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சாங்க. இதை நம்ம அடைவதற்கு ஆசான் அருட்தந்தை நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதன்படி வாழ்கிறவங்களாம் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்காங்க. அந்த முறை நீங்கள் வந்து கேட்டதோடு இல்லாமல்
உங்கள் வாழ்க்கையில் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்களும் இதே போலே வந்து உட்கார்ந்து பேசி பல பேரும் அறிவை தூண்டணும். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா விளக்கு எரியும், அது ஒரு குச்சி இருக்கும். என்னென்னு எல்லாத்தையுமே அறிவு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இறைநிலையிலேருந்து தானே வந்தோம். அறிவு இருக்குது, கொஞ்சம் பக்கு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து விளக்கு எரியும் போது பக்கு பிடிக்கும் இல்லையா? அதுபோல் வந்த வழியில் தொடர்ந்து இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் அழுக்கு சேர்ந்து போச்சு. இப்போ அழுக்கு அப்படி தட்டி விட்டால் விளக்கு மீண்டும் எரியிற மாதிரி அந்த பதிவுகளை கலைஞ்சிட்டோம்னா நாம் நல்லா எரியலாம். இப்போ நாமளும் தூண்டி விட்டு கொள்கிறோம், மற்றவங்களும் தூண்டி விடுற ஒரு தூண்டுகோலாக நம்ம இருக்கணும். அந்த முறையில் தான் மகரிஷி கூட எந்த சிந்தனையில் அதை வச்சாங்கன்னு தெரியல, அதுவே ஒரு சிறப்பான கருத்தாக அமைஞ்சிருக்கு. அந்த முறையில் தியானம் செய்வோம், காந்த சக்தியை பெருக்கிக் கொள்வோம். சும்மா இருக்கிறதுனா ஏற்கனவே சொல்லியாச்சு. சும்மா இருப்பது என்பது எல்லா சமயமும் மனம் அமைதியோடு இருக்கின்ற அந்த சுகத்தை பெறுவோம், எல்லாவற்றிலும் வெற்றியை பெறுவோம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்து